நீங்கள் தொழுது கொண்டிருக்கும் பொழுது தமிழில் துஆ கேட்க அனுமதி உள்ளதா அல்லது கட்டாயமாக அரபியில் தான் கேட்க வேண்டுமா? இதற்கு என்ன விடை என்று தெரிவதற்கு முன்பு இஸ்லாம் பற்றி அறிந்து கொள்ள என்னை ஃபாலோ செய்து கொள்ளுங்கள். தொழுகையில் நம்ம தமிழில் துஆ கேட்கலாமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2 இடங்களை நமக்கு அடையாளப்படுத்தி அந்த 2 இடத்துல துஆ கேட்க சொல்றாங்க. சுஜூதிலும் அத்தஹியாத்திலும் துஆ கேட்கலாம். இரண்டாவது, அந்த துஆ அரபியில் அமைவது சிறந்தது. மூன்றாவது என்னன்னு கேட்டால், வேறு மொழிகளில் இந்த இடங்களில் நாம் துஆ செய்யலாமா? அதிகமான உலமாக்கள் என்ன சொல்றாங்க என்றால், அந்த இடத்தில் வேறு மொழியில் துஆ கேட்க முடியாது. ஏனென்றால் தொழுகையினுடைய மொழி அரபாகும். எனவே அரபில தான் துஆ கேட்க வேண்டும் என்கிற கருத்தை அதிகமான உலமாக்கள் சொல்கிறார். உலமாக்களில் இன்னும் ஒரு சாரார் என்ன சொல்கிறார்கள் என்றால், சுஜூதிலையும் அத்தஹியாத்தின் இறுதியிலையும் வேறு மொழிகளில் துஆ செய்யலாம். எந்த அடிப்படையில நீங்க சொல்றீங்க என்று கேட்டால், அரபிகளுக்கு மட்டுமென்றால் அதிகமான முஸ்லிம்கள் அரபிகள் அல்ல. அப்ப அவர்களுக்கு அந்த பாக்கியம் இல்லாமல் போய்விடும். எனவே நீங்கள் அந்த இடங்களில் வேறு மொழிகளிலும் துஆ செய்யலாம் என்ற கருத்தை இரண்டாவது சாரார் முன்வைக்கிறார்கள். ரைட், இந்த 2 கருத்தும் உலமாக்கள் மத்தியில் இருக்கு. அப்ப இது இஜ்திஹாதுக்குரிய ஒரு விஷயம். வல்லாஹு ஆலம். நம்முடைய கருத்து என்னென்றால், அரபியில ஓத முடியும் என்று அரபில கேட்டுக்கிறது சிறந்தது. அரபில ஓத முடியாதவர்கள் வேறு மொழிகளில் கேட்டால் தப்பில்லை. எனக்கு அரபியில கேட்க விருப்பம் இல்லை என்று நினைக்கிறவன நம்ம பிடிச்சி நீ ஓது, தமிழ்ல ஓது என்று போர்ஸ் பண்ணவும் தேவையில்லை. அதே டைம்ல நான் தமிழ்ல ஓதுவேன் என்று சொல்றவனை போய் வழிகேடன், தொழுகை பாத்திலாகிவிட்டது என்று விமர்சிக்கவும் தேவையில்லை. இது அவரவருடைய விருப்பத்தோடு சம்பந்தமானது. ஒருவர் அரபு தெரியுமாக இருந்தால் அவர் அரபியில் ஓதிக்கொள்வது சிறந்தது. வல்லாஹு தஆலா அலம். இதை பற்றி தெரியாத உங்கள் நண்பர்கள், உறவினர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள்.